உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஆராதனை முடிக்க போகிறேன். இன்னைக்கு நின்னு ஆடுறனே, இன்னைக்கு நின்னு பாடுறனே, நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க எபி பாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு உடம்பா. இல்ல, இதே மாதிரி ஒரு ஊழியத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால என்ன சித்தூர் என்கிற இடத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. சித்தூர் இடத்துக்கு 13 பேர் வாலிபர்கள்ங்க. அப்பதான் சர்ச் ஆரம்பிச்சிருக்கிறோம். வாலிபர்களை சேர்த்து வாங்கயா, இயேசுக்காக வாழலாம், இயேசுக்காக சாவலாம்னு சொல்லி சித்தூர் என்கிறதான இடத்துக்கு கார்ல போயிட்டு இருக்கிறோம். கார்ல போகும்போது என் ஃப்ரெண்டு தூங்கினதுனால நான் மாருதி வேனை ஓட்டுனேன். ஒரே அடி, ஒரு லாரி நேரா மூஞ்சிக்கு நேரா அடிச்சது. இன்னைக்கு உங்க முன்னால நான் நிக்கும் போது என் வாய் 2 பீஸா உடைஞ்சு பிளேட்ஸ் வச்சிருக்காங்க என் வாயில. என் கை 5 இடத்துல பிராக்சர் ஆயிருக்குது ஐயா. என் ரிப் கேஜ் 5 இடத்துல உடைஞ்சிருக்குது. அதை காட்டிலும் கேவலமானது, மோசமானது என்ன தெரியுமா? ஸ்டியரிங் அடிச்ச அடியில என்னுடைய சுவாச குழாய்கள்ல ரத்தம் கட்டினது. அந்த இடத்துல ஒரு விரலை நீங்க கண்ணாடிக்கு நடுவுல வச்சீங்கன்னா, அந்த கண்ணாடிக்கு நடுவுல வைக்கும் போது எப்படி ரத்தம் கட்டிடுமோ அதே மாதிரிதான் அந்த ஸ்டியரிங் அடிச்ச அடியில என்னுடைய சுவாச குழாய்கள் சுவாசிக்க நின்று போனது. என் கூட பயணம் செய்ததான 13 பேர்ல இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு தம்பி வந்திருந்தாப்ல. என் மாருதி வேன் சீட்டுக்கு நேர் பின்னால தலை வச்சிருந்ததுனால அடிச்ச அடியில சீட்டு பெண்ட் ஆகி தலைக்கு நேரா அடிச்சதுல ஸ்பாட்ல அவர் செத்து போனார். 2 பேரையும் வெளியே தூக்கி வச்சாங்க. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அந்த பையன் இறந்து போனதை அறிந்து என்ன மாத்திரம் பக்கத்துல சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எவ்வளவு தூரம் இருந்தது தெரியுமா? 45 கிலோமீட்டர். 45 கிலோமீட்டர் என் உயிருக்கு போராடி போயிட்டு இருக்கிற வழியிலேயே என்னுடைய நண்பர் என் மூக்குல கைய வச்சுட்டு என்னுடைய சுவாசம் நின்றதை பார்த்து எபி சாகர நிலைமை என்னால பார்க்க முடியாதுன்னு ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கிட்டார். என்னை தூக்கிட்டு போனவர் இவர்தான். கையில என்ன தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் என்னுடைய ஃபுல்லா சுவாசம் நின்ற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும் போது எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து ஓடி வந்தாங்க. ஓடி வந்து சீனியர் டாக்டர் ஒரு அமெரிக்கன் அவரை பார்த்து கேட்டாங்க, என் பையன் பிழைப்பானா? அதுக்கு அந்த அமெரிக்கன் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உங்க பையன் பிழைக்க மாட்டான், உங்க பையன் பிழைக்க மாட்டான். There is no hope that your son will live again. ஆனால் என் சபை ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. என் தாயும் தகவனும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. நான் இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னு சொல்லுகிறேன், மனுஷனாலே கூடாத காரியத்தை செய்து முடிக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தானையா. இன்னைக்கு நான் உங்க முன்னால நிக்கிறேன், ஆனால் அவருடைய சுத்த கிருபை. அடுத்த நாள் போறேன், எங்க மம்மி இட்லியை ஊட்டுறாங்க. என் பல்லு இப்படி போகுது, இட்லி அறப்பட மாட்டேங்குது. எங்க மம்மியை பார்த்து கேட்ட, மம்மி ஏன் மம்மி என்னால இட்லி கடிக்க முடியல? மம்மி சொன்னாங்க, அப்படியாமா நான் போய் டாக்டர் கிட்ட கேட்கிறேன் இருமான்ட்டு. டாக்டர் கிட்ட போய் கேட்டாங்க, டாக்டர் என் பையனால இட்லியை கடிக்க முடியல. அப்படியா, மறுபடியும் இன்னொரு எக்ஸ்ரே எடுங்க. எக்ஸ்ரே எடுத்து மறுபடியும் பார்த்தா டாக்டர் தலை மேல கை வச்சார். ஐயோ, இந்த பாகம் அடிச்ச அடியில உள்ள போய் மாட்டி இருந்ததுனால அதை இழுத்து வெளியே வச்சு பிளேட்ட போட்டோம் ஐயா. ஆனா ஒன்ன செய்ய மறந்துட்டோம். இங்க ஒரு லாக், எல்லாருக்குமே வாயை திறந்தா இங்க ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் கிராக் ஆனதை நான் பார்க்கலன்னாங்க. அதனாலதான் வாய் கோணையா போக ஆரம்பிச்சது. ஐயோ, என்ன பண்றது டாக்டர் என்னும் போது டாக்டர் சொன்னாரு, மறுபடியும் ஆபரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா உதட அறுத்து இப்படி இழுத்து வச்சு உள்ள அறுத்து தான் ஆபரேஷன் பண்ணாங்க. மறுபடியும் அதை இழுக்க முடியாது, ஏன்னா எல்லாமே டெண்டர் டிஷ்யூஸ். மறுபடியும் we cannot cut it open ன்னு சொன்னாரு. இப்ப என்ன டாக்டர் பண்றது? ஒவ்வொரு பல்லுக்கு நடுவுல கம்பிகளை விட்டு, ஒவ்வொரு பல்லுக்கு நடுவுல கம்பியை விட்டாரு. பல்லுக்கு நடுவுல இருந்த கம்பியை இழுத்தாங்க. கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. ஆண்டவரே, நான் ஊரு சுத்த போகல, பைக் எடுத்து பொண்ணுங்க கூட போகல, உங்களை பற்றி சொல்ல போனதுக்கு ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேதனை. அழுதேன், இந்த வேதம் வேணாம், தேசு வேணாம் அழுதேன். ஆண்டவர் எனக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்தினார், நீ இவ்வளவு நாள் வாழ்ந்தவன் சொந்தம் எங்க? நீ இவ்வளவு நாள் விரும்பின உன்னுடைய நண்பர்கள் எங்க? சாகர நிலைமையில ஒருத்தரும் உங்க கூட வர முடியாது, ஒருத்தரும் உங்க கூட வர முடியாது. எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஒரு சாவை நீ சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்குதையா. நான் கண்ணீரோடு அழுகையோடு இருக்கும் போது ஒரே ஒருத்தர் மாத்திரம் என் பக்கத்துல நின்று என்னை இப்படியே தடவிட்டு இருந்தது பார்த்து, அது வேற யாரும் இல்லையா, அது வேற யாரும் இல்ல, நானும் ஆராதிக்கிற இயேசு என் பக்கத்துல இருந்து, எபிமா நான் கூட இருக்கிறேன்பா, நான் கூட இருக்கிறேன்பா, கவலைப்படாதன்னு சொல்லி எனக்கு எல்லா வியாதிகள் குணமாக ஆண்டவர் உதவி செஞ்சார்.
நான் இன்னைக்கு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்களை பார்த்து நிறைய பேர் எங்க சீடியில போட்டோவை பார்த்து, தெருக்குள்ள போட்டோவை பார்த்து எங்க ஹீரோயிஸ்டிக் லைஃப் பாக்குறீங்க. இல்லையா, கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து போராடினார். பவுலடிகள் எங்கேயுமே நான் இத்தனை சபைகளை ஸ்தாபிச்சேன், இத்தனை சபைகளை உருவாக்குனேன் பவுலடிகள் சொல்லல. பவுலடிகள் சொன்னது, என்ன நிர்வாணமாய் அடிச்சாங்க, சாப்பாடு இல்லாமல் கடந்த. கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டம் உண்டு. ஆனால் போராடுகிற யாவரையும் என் ஆண்டவர் ஆறுதல் படுத்தவும் தேர்தல் படுத்தவும் வழி நடத்தும் இயேசு வல்லவராயிருக்கிறார். ஐயா, இயேசு வல்லவராயிருக்கிறார். உன்னை கைவிட மாட்டார் என்பதுதான் உண்மை. உன்னை கைவிட மாட்டார் என்பதுதான் உண்மை. ஒரு ஊழியக்காரனாய், ஒரு போதகராய், இன்னைக்கு என்னுடைய டிவி ப்ரோக்ராம்ஸ் பெங்களூர் ஃபுல்லா போகுது. சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் டிவி ப்ரோக்ராம் போகும்போது நர்ஸ், எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண நர்ஸ் போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் எபி, நீங்க இவ்வளவு கத்தக்கூடாது பாஸ்டர், நீங்க இவ்வளவு கத்தக்கூடாது. ஏமா, உங்களுக்கு ஹீலிங் ஆகல, உங்களுக்கு நிமோனியா அட்டாக் ஆகும், கத்தாதீங்க பாஸ்டர். நான் அந்த அம்மாவை பார்த்து மறுபடியும் சொன்னேன், எனக்கு உயிர் கொடுத்தவர் இயேசு, அவருக்காக நான் இதே இடத்துல உயிரை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். செத்தாலும் ஆண்டவருடைய பலிபீடத்துல சாவேன், சந்தோஷமாய் சாவேன். ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கை பேச்சில் அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்க்கையில. எத்தனை பேர்